ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சில் வெர்ஷன் 2ல டே 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே எப்படி போணுச்சு தெரியுமா? ஒரு மாதிரி கலவரமாக ஒரு மாதிரி தான் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், நான் அப்படியே சொல்கிறேன். இந்த எப்பொழுதும் போல் நம்ம எம்டி ஸ்டமக்கில் என்ன வெயிட் இருக்கோங்கிறத பார்த்தாச்சு. இதில் ஹாப்பியான இந்த டேலே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்க்ரீஸ் ஆன அந்த 250 கிராம் வெயிட்டை வந்து இந்த டே 2லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நான் வந்து 63க்கு வந்துட்டேன். 64 போயிருந்தப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 63.95 வந்திருந்தேன். ஸோ நம்ம அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணும்போது 63.90 இருந்தோம். 2 நாள் பிரேக் கொடுத்ததில் 64.25 அதை மாதிரி மாறிட்டோம். 25 ஆர் 15 அதை மாதிரி இருந்துச்சு. ஸோ இது அகைன் நான் வந்து 63கே வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிடணும். ஸோ இதுலேருந்தே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒர்க் அவுட்டும் பண்ணலைனாலும் நீங்கள் ஜேர்னியை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். எல்லாருக்கும் ஈவனாக ஒரே மாதிரி ரெடியூஸ் ஆகணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முக்கியமாக அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் டே பை டே நம்ம என்னெல்லாம் நடக்குதுங்கிற வ்ளாகோட ஜாலியாக போயிட்டுருக்கலாம். ஒரு எக் ஊற்றி அது மேலே ஒரு ப்ரெட் வச்சுருந்தேன். ஸோ இது ஷர்விக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன், அழகாக வந்துச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால் இதை மாதிரி கொஞ்சம் அலங்கோலமாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டுக்காதீங்க. இன்றைக்கான என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இட்லியும் இது மட்டும்தான். இதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக நான் வந்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 இல்லை 10 இது மாதிரி தான் ஆகிட்டுருக்கும். என்னுடைய ஃபாஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 PM. நிறைய பேரோட டவுட், நீங்கள் வந்து டின்னர் எடுத்துக்கவே மாட்டிங்களா சிஸ்டர், 2 தானே அவங்களோட சாப்பாடு டைமே அப்படின்னு கேட்டிங்க. ஸோ எனக்கு வந்து டைமிங் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுல்ல. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட சாப்பிட்றேன். அதுக்கடுத்து நான் மதியம் சாப்பிட்றதுக்கு 2 to 30 கிட்ட ஆகிடும். வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் குடிக்கிறதுனால டைம் கொஞ்சம் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஷர்வி வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி மீஷோவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா. ஸோ இது உண்மையிலே கொஞ்சம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல். அதுக்கு வேணும்னா கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பசிக்குது, எனக்கு 5 o'clockலாம் பசிக்கும், என்னால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சப்பாத்தி, எக்கில் ஆம்லேட், அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது சாலட் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஃபில்லிங்காக இருக்குங்கிறதுனால தான் நான் சாப்பிடல. மற்றபடி நீங்கள் இந்த கொண்டைக்கடலை எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம், கடல சாப்பிட்லாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி, என்னோட பசிக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிடுவேன். நீங்கள் என்னோட லாஸ்ட் vlogலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா நான் காஃபி கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு பெரிச்சம்பழம், 2 பாதாம் இதை மாதிரி கூட எடுத்துப்பேன். என்னுடைய பசியை பொறுத்து நான் வந்து நட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்தது. அதுக்கு வந்து ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் வந்து வயல்லலாம் வேலை பார்க்குறீங்க, ப்ளஸ் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிறீங்க, ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு லாஸ்ட்டு சும்மா நான் வயலில் அம்மாவை ட்ராப் பண்ண போனப்போ அந்த வ்ளாக்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ கேட்டிருந்தீங்க. இந்த கமெண்ட் மட்டும் எங்கள் அம்மா கண்ணில் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து அவ்வளோதான், இப்படி வேற ஊருக்குள்ளே நீ பில்டப் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டு வயலில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த வண்டி வச்சு ஓட்டுனா அதுக்கு பேர் என்னன்னு கூட தெரியாது. நம்ம அப்படியே வந்து ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுவும் நம்ம வண்டி கற்றுக்கிட்டோங்கிறதுனால நம்மளை நம்பி அது மட்டும் விட்றாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஜ்ஜெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு சேர்த்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுப்போம். இப்போ கொஞ்சம் அப்பா வெளில போயிருந்ததுனால இந்த பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததுக்கு நீ வீடியோ எடுத்து ஊர் ஃபுல்லாக வேற நீ வேலை பார்க்குற மாதிரி சீன் போடுறியான்னு சொல்லி நம்மளே கழுவி ஊற்றிடுவாங்க. பார்த்திங்கன்னா நான் அங்கே போய் கொடுக்கும்போது அங்கே உள்ள பாட்டி வந்து ஒரு பஜ்ஜி எடுத்துக்க சொன்னாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அது ஏதோ வெயிட் லாஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே என்னை பற்றி எங்கள் அம்மாவே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்கே சொன்னால் கேட்க போகுது அப்படின்லாம். உடனே அந்த பாட்டி, நீ எங்கே உடம்பா இருக்க, நீ ஒன்று சாப்பிடுன்னு ஒரே அன்பு தொல்லைகள். அங்கேருந்து நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன். பட் எனக்கு இந்த சூடா பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் சாப்பிட பிடிக்கும் தான். எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நான் வீட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுப்பேன். எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். வெயிலில் வந்தோடனே எனக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல தான் இருந்துச்சு. ஃப்ரூட் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் மார்னிங்லேருந்தே வெயிட் லாஸ்க்கு எந்த ட்ரிங்க்குமே எடுத்துக்கலையா, ஸோ அதனால் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு சொல்லி நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நம்ம அன்னைக்கு பிரேக் பண்ண டைமில் வாங்கியிருந்தோம். ஸோ கோவக்காய் ஃப்ரை பண்ணி ரொம்ப நாளாகுது. ஸோ எப்பொழுதும் பண்ணுறதை விட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாமேன்னு சொல்லி அதை வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ்க்காக 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா தயிர் இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி வாட்சது அவ்வளோதான், இதில் என்ன ஜூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காய் போட்டுக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக. எப்பொழுதும் மோர் போட்டே சாப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி வெள்ளரிக்காய் போட்டுக்கிட்டேன். இது கூட நீங்கள் ஊற வச்சிருந்த சப்ஜா சீட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்த்துக்கல. நம்ம நேற்று பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது மட்டும் இருந்தது. அது ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்க்கு எப்படிலாம் போடுவோமோ அதே மாதிரி நெல்லிக்காய் 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய்,
உப்பு, ஜீரகம் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மரத்தில் மேலே இருக்குது. ஸோ அது அம்மா அப்பா யாராவது அளக்கால தான் உடைச்சு கொடுக்கணும். ஸோ அதனால அது சரி வரலை. வீட்டில் கருவேப்பிலையே இருந்தாலும் மரமே இருந்தாலும் அதை போட முடியாத சூழ்நிலைகளாக போயிடுச்சு. ஜீரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நான் ஏன் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னா அதுவுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ப்ளஸ் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம போகிற பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடானது. அதாவது வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய சத்து வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நம்ம எதுவுமே ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ப்ராப்பராக வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம வீட்டில் இருக்கும். பட் ட்ரூ என்னென்னா இதுதான் குட் வே. நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து அது ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட தடங்கள் நிறையா இருக்குன்னு சொன்னேன்னா அதில் ஒன்று இதுதான். ஏன்னா நான் வந்து ஓட்டும் போதே பாதியிலே கரண்ட் போயிடுச்சு. சரி இருக்கிற வரைக்கும் ஊற்றலான்னு பார்த்தா அதுவும் திப்ப திப்பையாக இருந்தது. திரும்ப கரண்ட் உடனே வந்துடுச்சு. ஸோ அகைன் நான் அரைச்சி திரும்ப ஊற்றிருந்தேன். ஒரு ஜூஸை நிம்மதியாக குடிக்க விட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஷர்விக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழக்கப்படுத்துகிறேன். நான் என்னெல்லாம் ஜூஸ் எடுத்துக்கிறோனோ அதெல்லாம் வெயிட் லாஸ்க்காகலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே நல்லது தானே. நம்ம எடுத்துக்கிற எல்லா ஃபுட்டுமே பாருங்கள் நம்மளோட ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்ல விஷயத்துக்காக தான் எடுத்திருப்போம். வெயிட் லாஸ் ஆகுது ஆகலை, பட் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேமரா ஒரு பக்கம் வச்சுட்டு கிளாஸில் ஒரு பக்கம் நான் ஜூஸ் ஊற்றிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் கேமரா பாதி தான் தெரியுது. அகைன் நான் ரிப்பீட்டடாக எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு திரும்ப கிளாஸை கழுவி அகைன் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சேன். அப்பயும் பாருங்கள் பாதி தான் தெரியுது. என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லி சரி இன்னைக்கு வாட்சது அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆரம்பத்தில் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் ஷர்விக்கு பெருசாக பிடிக்காது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உண்மையிலேயே இது வந்து முடி வளர்கிறதுக்குலாம் நல்லது தான். அவள்கிட்ட ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நான் போட்டுருவேன். இது வந்து அழகாக போகுமா அப்படி இப்படின்லாம். ஏன்னா இந்த வயசில் வந்து உனக்கு இதுதான் ஹெல்த்து, நீ வந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொன்னாலாம் புரியாது. அவங்கள எப்படியெல்லாம் சொல்லி நம்ம வந்து குடிக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஜூஸ் குடிக்க வந்தாச்சு. வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு துவப்பாக தான் இருக்கும். நீங்கள் மோர் சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து நீராகாரம் மாதிரியே இருக்கும். ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணும்னு கிடையாது. பூசணி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் யாராச்சும் உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும், ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா இந்த சம்மர் டைம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. ஏன்னா மற்ற நாளை விட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டேஸ் வந்து சம்மர் தான் பெஸ்ட்டு. மற்ற நாள்லாம் இமீடியட்டாக நமக்கு கோல்டு பிடிச்சிக்கும். இந்த சீசனில் இது குடிக்கலாமான்னு யோசிச்சு பண்ணணும். பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே குடிக்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம். நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இமீடியட்டாக நமக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்வெட்டிங்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே வரும் பாருங்கள் ஒரு ஆனந்தம். அதுக்கு ஈக்குவல் வந்து அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ நான் நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வெட்டிங் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஆசைப்படுற மாதிரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 grams அது மாதிரி எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 68 இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 100 கிராம் 200 கிராம் இப்படி தான் டே பை டே எனக்கு குறைஞ்சிது. ஒவ்வொரு நாளுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகே இன்னைக்கு 67.100 வந்துட்டு அடுத்த நாள் 66.900 வரும்போது கூட 67லேருந்து 66 மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது எனக்கு 64 வந்தோன்னே அப்பாடா 65லேருந்து இப்போ 64க்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம்லாம் வந்து 65க்கு மேலேன்னு இருந்துச்சு, இப்போ 65க்கு கீழேன்னு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து 60க்கு கீழே அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே சப்பியாக தான் இருப்பேன். ஸோ யாராவது ஒல்லியாக இருந்துட்டு குண்டா போனால் கூட திரும்ப ஒல்லியாக போனாங்கன்னா தெரியாது. எனக்கு வந்து ரொம்ப வந்து சின்ன வயசுலேருந்தே சப்பியாக பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஒல்லியாக போனால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மோட்டிவேஷனல் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து பண்ணவும் விட மாட்டுறாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு முடிகிற அளவுக்கு எனக்குன்னு போதும்னு தோன்ற அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். இந்த 20 days சேலஞ்ச் கூட ஒரு சில சிஸ்டர் கேட்டாங்க. ப்ளஸ் எனக்குமே என்னோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் குறையணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் டெய்லி சேர்த்துக்கோங்க. பட் எந்த வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, மொத்தமாக செய்கிற அளவில் வந்து ஒரு பங்கு ஃபுல்லாக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க. ரைஸும் நான் கம்மியாக சாப்பிடுவேன், நான் செய்கிற வந்து வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை கிரேவியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நான் கம்மியாக தான் எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை வந்து குறைக்கிற மாதிரி. ஃபுட்டை குறைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களோட மசில் லாஸ் வந்து நல்லாவே ஆகும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் சரி கிடையாது. ஸோ என்னோட சோதனை காலத்தில் 2வது பக்கம் என்ன அப்படின்னா இந்த நடக்கடலை. ஸோ இதை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்களா, இதில் தோல் எடுத்துகிட்டு போடணும். நான் எந்த யோசனையில் இருந்தேன்னு சொல்லலை, சுற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆஹா இதில் தோல் எடுக்கலையே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி கொட்டிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சொன்னேன் அதில் நான் தோலே எடுக்கலன்னு. அதுவும் நல்லது தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணி விட்டுட்டேன். சூடாக வந்து வறுத்த வேர்க்கடலையில் தோல் எடுக்கிறோம். பட் வந்து நிறைய பேர் அவிச்செல்லாம் சாப்பிடுவாங்கல்ல வேக வச்சு. ஸோ அதுலலாம் என்ன தோலாக எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். அதுதானே உண்மையும் கூட, அதுலலாம் என்ன தோலாக எடுக்கிறாங்க.
ஸோ நம்ம செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அது கொஞ்சம் நியாயப்படுத்தி நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு உண்மையிலேயே நியாயமும் இருக்கணும். சில நேரம் வந்து நமக்கு நியாயமே இருந்தாலும் அதை போட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். ஸோ அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே வந்து கோவக்காய் வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த நிலக்கடலை பவுடரை போட போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நான் கோவக்காய் பண்ணியிருக்கும் போது இதோடய ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இது நல்லா 100% வெந்ததோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பட் இன்னைக்கு நான் வந்து அந்த பவுடர் போட போகிறேன். இது ஏன் அப்படின்னா வேற ஒன்றும் ரீசன் இல்லை. இன்ஸ்டாவில் ஒரு ரீலில் வந்து ஷெஃப் தாமு சார் வந்து பேசியிருப்பாங்க, இந்த நிலக்கடலை பவுடர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் போட்டேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாக சாப்பிட்றதுக்குமே கோவக்காய் நல்லா இருக்கும். அதாவது இந்த ஹைப்ரிட் நாட்டு கோவக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கோவக்காய் பக்கமே போக மாட்டீங்க. யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி செஞ்சு ட்ரை பண்ணி அதை வந்து நாய்க்கு கூட கொட்ட முடியாமல் போயிருக்க காலம் உண்டு. பட் உண்மையிலேயே அது நல்லது தான். ஆனால் வந்து அது எவ்வளோ பெரிய நல்லது இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அது. இல்லை செய்கிற மெத்தட் சரியில்லையா என்னன்னு தெரியல. எனக்கு செய்ய தெரிஞ்ச வரைக்கும் அது நல்லா இருக்காது, வாயில் வைக்க முடியாது. ஸோ இந்த கோவக்காய் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோகிராஃபிலாம் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் ஜீன் வந்து என்னோட ஜீன் ஆதவுக்கு இருக்குது போல். ஸோ இப்போ நான் வந்துட்டு கேட்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சூப்பர் அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக வரும் பாருங்கள். என்னோட வீடியோவில் நிறைய மேக்ஸிமம் வந்து ஆதவ், ஷர்வி இவங்கெல்லாம் வருவாங்க எனி டைம் வீட்டில் இருக்கிறதுனால. இப்போ ஸோ நான் சாப்பிட்டது வந்து நிறைய இன்றைக்கி கோவக்காய் சாப்பிட்டேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெத்தட் ஓகே தான். பட் நிலக்கடலை வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எங்கே வயிட்டு போட்டுருமோ, நிறைய சேர்த்துருவோமோ அப்படின்னு. எல்லாருக்குமே சேர்த்து நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தானே போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ நேற்று வச்ச மீன் குழம்பு ப்ளஸ் ஒரு மாங்காய், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கம்மியாகவும் கோகோனட் ஆயிலையும் பண்ணிப்பேன். மற்றவங்களுக்கு செய்யும் போது வழக்கம் போல் ஆயிலில் வந்து தாராளமாக எண்ணெய் ஊற்றி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இன்னைக்கான லஞ்ச் வந்து ஆஸ் யூஷுவல் 2 to 30 தான் சாப்பிட்ருந்தேன். இது முடிச்சதுக்கு அடுத்து ஈவினிங் வந்து ஒரு சத்துமாவு கஞ்சி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும் போது லாஸ்ட் டைமே சத்துமாவு வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு வயிட் வந்து கைன் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து நான் நைட்டு டின்னர் எடுத்துக்காததுனால மில்லட் தோசை அதை மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ இதுவும் வந்து சத்தானது தானே, வயிட்டே போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு டின்னர் ஸ்கிப் பண்ணுறதுனால இது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி உப்பு மட்டும் சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ டெய்லி என்னால் முடியுதான்னு தெரியல. காஃபி கிரேவிங்ஸ் இருக்கிற அன்னைக்கு மட்டும் காஃபி எடுத்துட்டு பேலன்ஸ் எல்லா நாளுமே சத்து மாவு மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் 5 மணிக்கு சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு இந்த டேவை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயமே அதுக்கு அடுத்து தாங்க இருக்குது. ஏன்னா நான் வந்து அதுக்கு அடுத்து ஷாப்புக்கு போயிருந்தேன். நான் வந்து ஒரு 5:30 கிட்ட ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 6:30, 7 வந்து ரிட்டர்ன் வருவேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு குட்டி ஷாப் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம வாங்குற ஒவ்வொரு திங்ஸுமே நம்ம பார்த்து தானே வாங்குவோம். ஜுவல்ஸாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ரிட்டர்ன் பண்ணுறப்ப அவங்க கொடுக்குற விதம் இருக்குல்ல, ஒரு சில கஸ்டமரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட பொருள் மாதிரி அவ்வளோ அழகாக பத்திரமா கொடுப்பாங்க. அவங்களோட பொருள்னு சொல்கிறத விட அவங்க பொருளுக்கும் மேலே அப்படி தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் ஒரு சில கஸ்டமர் வந்து இதெல்லாம் இனிமேல் நம்மளா யூஸ் பண்ண போகிறோம், அவங்க தானே, அதுக்கப்புறம் அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஹேரு ஜுவல்லு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்லிட்டு தான் வருவேன், தனியாக கொடுங்க அப்படின்னு. இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி யாராவது திருட்டுத்தனமாக சத்து மாவு, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாம் சாப்பிடுவீங்களா? நான்லாம் ஒரு ஹார்லிக்ஸ் அடிக்ட்டுங்க. பூஸ்ட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன். ஹார்லிக்ஸ் வந்து என்ன சண்டை போட்டாலும் பிரியாணி வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆகிற மாதிரி நல்லா ஹார்லிக்ஸ் அடிக்ட்டு. பாத்திரம்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுடாதீங்க, அதுக்கு காரணமும் நாங்கள் தான். ஸோ அந்த கஷாயம் வைக்கும் போது இல்லை இந்த மாதிரி காஃபி போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காஃபியாக வர்றதை விட கருகி வர்ற அளவுக்கு நாங்கள் மொபைல் பார்த்துட்டு விட்டுருவோம். ஸோ அதனால் வெளிப்பக்கம் வந்து ரொம்ப புதுசாகவும் உள்பக்கம் வந்து ரொம்பவே அடி வாங்கி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலட்சியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, பேக் டு மை சேட் ஸ்டோரி. ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெஸ்ஸி ஹேர் டூ பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு உண்மையாகவே பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப தெரிஞ்சவங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க. அந்த ஹேர் ஸ்டைல் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த காஸ்ட்டுக்கு பண்ண முடியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். மெஸ்ஸி ஹேர் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட பழைய ஸ்ட்ரக்சர் வராது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை மெயின்டைன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட நம்ம வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி தோணும். அதை வந்து எவ்வளோ அலட்சியமாக வச்சுருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து அது டேமேஜ் ஆகி அது உள்ள வண்டு இருக்குங்க. ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்க. எனக்கே என்னோட நிலைமையை நினச்சா சிரிப்பாக வருது. இந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிற மாதிரி இருக்கு. அவங்க தலையிலே வண்டு பூந்து வெளில வர முடியாமல் அது மாட்டிக்கிச்சா இல்லை அதுக்கப்புறம் அவங்க எங்கே வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு கொடுக்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் விலகி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ அது உள்ள எவ்வளோ பெரிய வண்டு, குட்டியெல்லாம் கிடையாது. வண்டுனா என்ன, ஒரு சின்ன ஒரு வண்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமா பெருசாக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். பட் அந்த வண்டு சைஸை பாருங்கள், என்னோட விரல் சைஸும் அந்த வண்டு சைஸும் பாருங்கள். அப்போனா அது வந்து எவ்வளோ பெரிய வண்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் என்னுடைய ப்ராடக்ட்லாம் வேஸ்ட் ஆகுதே, இந்த மாதிரிலாம் கொடுக்குற
பாக்குறாங்களே, பார்த்து கூட கொடுக்க மாட்றாங்க. இது வந்து அவங்க எந்த இடத்துல எல்லாம் தூக்கி தூக்கி வச்சிருந்தா இந்த மாதிரி வண்டு போந்திருக்கும். ஒரு கவர்லயாவது போட்டு கொடுக்கலாம்ல. நான் பெருசா பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நானே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு வருவேன். ஹேருக்கு மட்டும் நார்மல் ஒரு பாலித்தீன் போட்டு அதை பேக் பண்ணி அந்த கவர் பாக்ஸ்லயே போட்டு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் அவங்க எவ்வளோ அலட்சியமா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருந்தாலும் அலட்சியமா தூக்கி போட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ஒரு பக்கம் எனக்கு கவலையா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரே சிரிப்புனா தாங்க முடியல. இந்த அளவுக்கு இருக்கே, அந்த பொண்ணு தலையில கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? உள்ள போன வண்டு வெளில வர முடியாத அளவுக்கு இந்த ஹேர் ஆயிருக்கேங்கிற மாதிரி எனக்கு செத்தே போயிடுச்சு அந்த வண்டு, சொல்ல போனா. ஸோ எனக்கு நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிறைய சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ இதை மாதிரி பல சோதனையோட இந்த டே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே 4 பார்க்கலாம். அதுல என்ன காத்திருக்கோ.